ஹாய் சில்ட்ரன், என்எம்எம்எஸ் எக்ஸாம் நெருங்கிருச்சு. எல்லோரும் ரெடி ஆகிட்ருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் உறவு முறை கணக்குகள் பார்க்க போகிறோம். முதல் கணக்கு, தீபக்கின் சகோதரர் விமல். விமல் என்பவர் பிரேமின் மகன் ஆவார். ராஜா என்பவர் பிரேமின் தந்தை ஆவார். விமல் என்பவர் ராஜாவிற்கு எவ்வகையில் உறவு? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க: மகன், பேரன், சகோதரன், தாத்தா. இப்போ பாருங்கள், ஈஸியாக இந்த கணக்கை எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு தீபக்கின் சகோதரர் விமல் அப்படின்ருக்கு. இப்போ முதல்ல என்ன செய்யணும்னா, நம்ம தீபக் அப்படின்றத எழுதிக்கிறணும். இப்போ தீபக்ன்றது ஒரு ஆண் அப்படின்றதுனால நம்ம ஒரு கட்டம் போட்டுக்கிறணும். இவருடைய சகோதரர் விமல் அப்படின்றதுனால நம்ம இணையாக இது மாதிரி ஒரு ஆரோ போட்டு இங்கே விமல்னு எழுதிக்கிறோம். இப்போ விமலும் ஆண் அப்படின்றதுனால விமலையும் ஒரு கட்டத்துக்குள்ளே போட்டுக்கிறோம். அடுத்தது கவனிங்க, விமல் என்பவர் பிரேமின் மகன் ஆவார். இப்போ இந்த விமல் பிரேமின் மகன். இப்போ பிரேம் அப்படின்றது ஆணா பெண்ணா அப்படின்றது தெரியாது. அதனால் இங்கே பிரேம் அப்படின்னு எழுதிக்கிறோம். இதுக்கு கட்டம் போட வேண்டாம், எந்த வடிவமுமே இதுக்குள்ள கொடுக்க வேண்டாம். நம்ம இந்த கணக்கில் ஆணுனா கட்டம் போட போகிறோம், பெண்ணா வட்டம் போட போகிறோம். இப்போ பிரேம்ன்றது ஆணா பெண்ணான்றது தெரியாது, அதனால் பிரேம்னு எழுதிட்டு விட்டுறலாம். இப்போ பிரேமின் மகன் தான் விமல் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதனால் இங்கே ஒரு அம்புக்குறி போட்டணும். பிரேமுடைய மகன் விமல்னு போட்டாச்சு. அடுத்தது, ராஜா என்பவர் பிரேமின் தந்தை ஆவார். இப்போ இந்த பிரேமுக்கு தந்தை தான் ராஜா, அதனால் இதுக்கு மேலே ஒரு அம்புக்குறி போட்டு இந்த இடத்துல ராஜா. இப்போ ராஜான்றவர் தந்தை அப்படின்றதுனால ஆணை குறிக்குது, அதனால் கட்டம் போட்டுறோம். அடுத்தது, விமல் என்பவர் ராஜாவிற்கு எவ்வகையில் உறவு? இப்போ இந்த விமல் ராஜாவுக்கு எந்த வகையில் உறவு அப்படின்னா, இப்போ இப்படி போட்டுருவோம். இப்போ ராஜாவுக்கு என்ன உறவுன்னு பாருங்கள். ராஜாவுக்கு பிரேம் என்னவா இருக்கணும்? மகனோ மகளாக இருக்கணும். அடுத்தது, பிரேமுக்கு மகன் தான் விமல். அப்போது ராஜாவுக்கு என்னவா இருக்கும்? சொல்லுங்கள் பார்ப்போம், யோசிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், கரெக்ட், பேரன். ராஜாவுக்கு விமல் என்ன வேணும்? பேரன். அப்போது இதுக்கு சரியான ஆப்ஷன் 2. இந்த கொஸ்டின் பாருங்கள். நபர் பியின் சகோதரர் ஏ மேலும் ஏயின் தந்தையின் சகோதரி சி எனில் சி என்பவர் பிக்கு எவ்வகையில் உறவு? 4 ஆப்ஷன்: பாட்டி, தாய், அத்தை, உடன்பிறவா, சகோதரி. இப்போ கவனிங்க, அதே மாதிரி தான் இப்போ முதல் கணக்கில் சொன்னல, அதே மாதிரி ஆணுனா கட்டம் போடணும், பெண்ணுனா வட்டம் போடணும். இப்போ நபர் பியின் சகோதரர் ஏ, அதனால் முதல்ல பி அப்படின்றத போட்டுக்கிறோம். இப்போ பி ஆணா பெண்ணான்னு தெரியாது, அதனால் எந்த வடிவமுமே இதுக்கு கொடுக்கக்கூடாது. அடுத்தது, சகோதரர் ஏன்னு சொன்னதுனால இதுக்கு நேராக இணையாக ஒரு அம்புக்குறி போட்டு ஏ போட்டுறோம். இப்போ சகோதரர்னு சொல்லியிருக்கு இல்லையா ஏ, அதனால் ஏ ஆணை குறிக்குது, அதனால் கட்டம் போட்டுறோம். மேலும் ஏயின் தந்தையின் சகோதரி சி. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்கள். ஏயின் தந்தை அப்படின்னா இங்கே ஏக்கு மேலே அம்புக்குறி போட்டு தந்தை. தந்தைக்கு எந்த எழுத்துமே கொடுக்கல, அதனால் தந்தையினை நம்ம எழுதிடணும். இப்போ தந்தைன்றது நம்ம ஆணுன்றது நல்லா தெரியும், அதனால் அதையும் கட்டத்தில் போட்டுறோம். அடுத்தது, தந்தையின் சகோதரி சி, அதனால் தந்தைக்கு நேராக இந்த இடத்துல அம்புக்குறி. சகோதரன் சகோதரினாலே இப்படி சைடில் அம்புக்குறி போட்டுறணும். போட்டுட்டு இங்கே சகோதரி சீன்னு போட்டுறோம். இப்போ சகோதரினாலே பெண்ணு தானே, அதனால் இங்கே வட்டம் போட்டுறோம். எனில் சி என்பவர் பிக்கு எவ்வகையில் உறவு? இப்போ சி பிக்கு என்ன உறவுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல ஏக்கு என்ன உறவுன்னு பார்த்தாலே பிக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா பிக்கு சகோதரர் தான் ஏன்னு சொல்லியிருக்கு, அதனால் இப்போ ஏக்கு இவர் தந்தை, அடுத்தது தந்தையோட சகோதரி தான் சி. அப்போ ஏக்கு என்ன உறவு? அத்தை. அப்போ அதே உறவு தான் பிக்கும் இருக்கும் இல்லையா, அதனால் பிக்கு உறவு சி என்ன உறவு அப்படின்னா அத்தை உறவு. அப்போ ஆப்ஷன்
3. இப்போ இந்த 2 கணக்கு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த 2 கணக்கில் இருந்து நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத ஒரு தடவை நம்ம சொல்லிடலாம். ஆணுனா கட்டம் போடணும், பெண்ணுனா வட்டம் போடணும். அடுத்தது சகோதரன் சகோதரி அப்படின்னா சைடில் அம்புக்குறி போடணும். தந்தை தாய் அப்படின்னா மேலே அம்புக்குறி போடணும். மகன் மகள் அப்படின்னா கீழே அம்புக்குறி வரணும். இதை நல்லா நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அடுத்தது இப்போ 3வது கொஸ்டினுக்கு போகலாம். எம்மின் மகன் கியூ என்னை மணந்தார். என்னின் தங்கை ஓ பியை மணந்தார். பி என்பவர் கியூவின் சகோதரர். ஓவிற்கும் எம்மிற்கும் உள்ள உறவு என்ன? ஆப்ஷன்ஸ் என்னென்ன? சகோதரி, மருமகள், பேத்தி, மகள். இப்போ முதல்ல பாருங்கள், எம்மின் மகன் கியூ. இப்போ எம் வந்து ஆனா பெண்ணான்னு தெரியாது, அதனால் எம்முன்னு நம்ம போட்டுறோம். நடுவில் போடுங்க எப்பயுமே, அப்போ தான் மேலேயும் போட முடியும் கீழேயும் போட முடியும். இப்போ எம்முன்னு போட்டாச்சு. எம்மின் மகன் கியூ, அதனால் எம்முக்கு கீழே அம்புக்குறி போட்டு கியூன்னு போட்டுறோம். இப்போ மகன் அப்படின்னா ஆண், அதனால் கியூவுக்கு கட்டம் போட்டுறோம். அடுத்தது என்னை மணந்தார். இப்போ கியூவுக்கு மனைவி தான் வந்து என்னை மணந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இப்போ கியூ மகன் அப்படின்னா எண்ணு வந்து நிச்சயமாக பெண்ணு தானே. அப்போ மனைவி அப்படின்றதுக்கு எப்பயுமே நம்ம என்ன செய்யணும்னா இது மாதிரி 2 அம்புக்குறி போட்டுக்கிறோம் புரிகிறதுக்காக. அப்போ எண்ணுன்னு போட்டுரும். எண் வந்து பெண், அதனால் ரவுண்டு போட்டுருங்க. எண் வந்து பெண்ணுன்றதுனா வட்டம் போட்டுருங்க. அடுத்தது எண்ணின் தங்கை ஓ. இப்போ அந்த எண்ணுக்கு தங்கை ஓ, அதனால் தங்கை தம்பி அப்படின்னாலே சைடில் அம்புக்குறி போடணும்னு சொன்னோம் இல்லையா? அப்போது அம்புக்குறி போட்டுட்டோம். இந்த இடத்துல என்ன போடணும்? எண்ணின் தங்கை ஓ. இப்போ ஓவும் பெண் அப்படின்றதுனால இதுக்கும் ஒரு வட்டம். பியை மணந்தார். இந்த ஓ வந்து பியை மணந்தார்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த ஓ வந்து பெண் அப்படின்னா மணந்தார் அப்படின்னா கணவர். ஓ வந்து பெண்ணாக இருந்தால் அப்போது மணந்தார் அப்படின்றப்போ இந்த இடத்துல பி வந்து நிச்சயமாக ஆணாக தான் இருக்கும் இல்லையா? அதனால் இங்கே கட்டம் போட்டுரும். அப்போது இது ஆண், பெண். இவரோட சகோதரி தான் இவர், அதனால் பெண். இவர் வந்து இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறார், அதனால் பி வந்து ஆண். அடுத்தது பி என்பவர் கியூவின் சகோதரர். பி என்பவர், இந்த பி வந்து கியூவுக்கு சகோதரர். அப்போது இந்த உறவை பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு. பி என்பவர் கியூவின் சகோதரர், அதனால் நேராக ஒரு அம்புக்குறி போட்டுட்டேன். அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு? ஓவிற்கும் எம்மிற்கும் உள்ள உறவு என்ன? ஓ இங்கே இருக்காங்க, எம் இங்கே இருக்காங்க. இந்த ஓவுக்கும் எம்முக்கும் என்ன உறவுன்னு கேட்டிருக்கு. இந்த ஓக்கும் எம்முக்கும் என்ன உறவுன்னு கேட்டிருக்கு. இப்போ எம் வந்து ஆணா பெண்ணான்னு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ இந்த எம்முக்கு ஓ என்ன உறவு வருதுன்னு பாருங்கள். இப்போ எம்முடைய மகன் தான் கியூ, கியூவுக்கு மனைவி என், என்னுடைய சகோதரி தான் ஓ. அப்போ என் என்ன உறவோ அதே உறவு தான் ஓ இருக்கும். இப்போ என் வந்து என்ன இருக்கும்? எம்முக்கு மருமகள், அதனால் ஓவும் மருமகள் தான். இப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. 4வது கொஸ்டின். ஏ என்பவர் பி மற்றும் சியின் மகள், டி என்பவர் ஏயின் சகோதரி, ஏயின் அத்தை இ எனில் ஈயின் சகோதரி. ஆப்ஷன்ஸ் டி, பி, சி போதுமான தகவல் இல்லை. இப்போ ஏ என்பவர் பி மற்றும் சியின் மகள்னு சொல்லியிருக்கு. இப்போ அதனால் ஏ என்பவர் ஏ போட்டுட்டோம். இப்போ இதை எப்படி வாசிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன், கவனிங்க. ஏ என்பவர் பி மற்றும் சியின் மகள் அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக பி மற்றும் சியின் மகள் ஏ அப்படின்னு வாசிங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும். அப்போ பி மற்றும் சி அப்படின்னா இங்கே பியும் சியும் கணவன் மனைவி. இதில் எது கணவன் எது மனைவின்றது நம்மளுக்கு இங்கே சொல்லலை. அதனால் பி ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், சி ஆணா பெண்ணான்றது இங்கே குறிப்பிடலை. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏன்றது மகள் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதனால் மகளுக்கு ரவுண்டு போட்டுடுறோம். அடுத்தது இங்கே வந்து பி, இங்கே சி, இவங்க 2 பேருமே கணவன் மனைவி. அதனால்
இதில் யார் ஆண் பெண் அப்படின்றது குறிப்பிடாதனால இதை சுற்றி நம்ம எந்த வடிவமும் போட வேண்டாம். இவங்க 2 பேருக்கும் மகள் தான் வந்து ஏன்னு கொடுத்துருக்கு. அதனால் 2க்கும் மகள்ன்றதுக்கு நம்ம 2 பக்கம் இருந்து அம்புக்குறி போட்டு ஏ போட்டுறோம். அடுத்தது டி என்பவர் ஏயின் சகோதரி. டி என்பவர், இப்போ இதையும் நீங்கள் எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, ஏயின் சகோதரி டி அப்படின்னு வாசிங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போ ஏயின் சகோதரி, சகோதரினா சைடில் போடணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் போட்டுட்டு டி. அப்போ சகோதரின்றது பெண், அதனால் ரவுண்டு போட்டுறோம். அடுத்தது ஏயின் அத்தை ஈ. இப்போ அத்தை அப்படின்னா யார்? நம்ம வீட்டில் அத்தை அப்படின்னா யாரை சொல்லுவோம்? அப்பாவோட கூட பிறந்த அக்காவோ தங்கையை தான் நம்ம அத்தைன்னு சொல்லுவோம். இப்போ ஏக்கு அத்தை அப்படின்னு சொன்னால் இங்கே இதில் யார் தந்தை அப்படின்றது நம்மளுக்கு கொடுக்கலை. பியா சியான்னு தெரியலை. அப்போது இங்கே இது பி ஆனா பெண்ணான்னு தெரியாது, சி ஆனா பெண்ணான்னு தெரியாது. அதனால் இவங்க 2 பேரில் யார் கூட பிறந்தவங்க இந்த ஈ அப்படின்றது இங்கே நம்மளுக்கு கொடுக்கலை. அது இல்லை. அதனால் நம்ம 2க்குமே சேர்த்து இப்படி அம்புக்குறி போட்டு நம்ம ஈன்னு போட்டுடுறோம். இப்போ ஈன்றது அத்தை, அதனால் நம்ம பெண்ணுன்றதுனால ரவுண்டு போட்டுறோம். எனில் ஈயின் சகோதரி. அப்போ ஈக்கு சகோதரி யார் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ ஈக்கு சகோதரி யார்? சியா பியா அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. அதனால் இப்போ இந்த கணக்குக்கு வந்து நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலையா, ஏன்னா இதில் சரியான தகவல் நம்மளுக்கு கிடையாது. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் 4, போதுமான தகவல் இல்லை. அடுத்து பாலா என்பவர் ராணியை குறித்து கூறும்போது அவளுடைய தாயின் ஒரே மகள் எனக்கு தாயாவார் என கூறினார். எனில் பாலா ராணிக்கு என்ன உறவு? 4 ஆப்ஷன்: சகோதரன், மகன், மருமகள், உடன்பிறவா, சகோதரன். இப்போ பாலா என்பவர் தான் இப்போ சொல்கிறார். அதனால் பாலாவை இப்போ குறிக்க வேண்டாம், இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். ராணியை குறித்து கூறும்போது, அப்போ ராணியை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அவளுடைய தாயின் ஒரே மகள் எனக்கு தாயாவார். இப்போ ஒவ்வொன்றா பாருங்கள். இப்போ அவளுடைய அப்படின்னா ராணி வந்து அவள் அப்படின்னா பெண், அதனால் முதல்ல ராணி போட்டுட்டோம். இப்போ பெண் ரவுண்டு போட்டுட்டோம். அடுத்தது அவளுடைய தாய். தாய்னா யார்? ராணிக்கு மேலே இந்த இடத்துல தாய். அப்போ தாயினா பெண், அதனால் இதுவும் ரவுண்டு. அடுத்தது தாயின்னு போட்டுட்டோம். அடுத்தது ஒரே மகள். அப்போ ஒரே மகள்னா தாய், இங்கே ராணிக்கு தாய் வந்து இவங்கன்னா, அப்போ ஒரே மகள்னா ராணி தான் நிச்சயமாக ஒரே மகளாக இருக்க முடியும். ஒரே மகள் நாங்கள் குறிப்பு கொடுத்துருக்கிறதுனால ஒரே மகள் ராணி தான். எனக்கு தாயாவார். அப்போ இந்த ராணி வந்து எனக்கு தாய் அப்படின்னா இங்கே எனக்கு அப்படின்றது யாரை குறிக்குது? நம்ம முதல்ல விட்டோம் இல்லையா, பாலான்னு நம்ம போடாமல் விட்டோம்ல, அந்த பாலாவுக்கு தாய் தான் வந்து ராணி. அதனால் இங்கே பாலாவுக்கு தாய் தான் ராணி. இப்போ பாலா வந்து ஆனா பெண்ணான்னு கொடுக்கலை, எந்த குறிப்புமே கொடுக்கலை. அதனால் நம்ம எந்த வட்டமோ கட்டமோ போட முடியாது. அடுத்தது இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். எனில் பாலா ராணிக்கு என்ன உறவு? அப்போ பாலா வந்து ராணிக்கு என்ன உறவு? இப்படி பாருங்கள், கண்டுபிடிங்க. அப்போது இது மகனா மகளா அப்படின்றது தெரியாது. அதனால் ஆன்சர் வந்து மகனாகவும் இருக்கலாம், மகளாகவும் இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், மகன் தான் கொடுத்துருக்கு. அதனால் ஆன்சர் 2. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வர வீடியோக்களை பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கான ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். அதில் போனால் மற்ற எல்லா வீடியோவும் நம்ம பார்த்துக்கலாம். அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. தேங்க்யூ.